யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. மகான்கள் உங்களுக்கு என்ன தருவாங்க தெரியுங்களா? மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ஏன் இறைவனை கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தருவாங்க தெரியுங்களா? அவங்க இந்த லட்சுமிபுரத்தில் மௌன சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மௌன சாமியார் கிட்ட நம்ம பேயோடு பாலகிருஷ்ண அண்ணன் போனார். அவருக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? மௌன சாமியார் என்ன கொடுத்தாரு? ஒரு காலி சூடக டப்பா, சூடகத்தோட காலி டப்பா, அதை தூக்கி கொடுத்தார். காலி டப்பா கொடுத்தார். இன்னொரு மகான பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு நண்பர் பார்க்க போனார். என்ன கொடுத்தாரு தெரியுமா? அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு டப்பா நிறைய ஸ்வீட் கொடுத்தார். ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுத்தார். இந்த காலி டப்பா, அந்த ஸ்வீட் டப்பா அவருக்கு ஒரு எரி எறிஞ்சார். மூஞ்சில் ஒரு எரி எறிஞ்சார். கன்னியாகுமரியில் மாயம்மான்னு ஒரு அம்மா இருந்தது. நாயெல்லாம் சுற்றி கிடக்கும். உங்களுக்கு அதிக துன்பம், அதிக நோய், அதிக கவலை, அதிக பிரச்சனை, நீங்கள் அந்த அம்மாவை பார்க்க போய் முன்னுக்கு இருந்தீங்கன்னா காரி உங்கள் மூஞ்சில் துப்பிடும். அந்த துப்பல் எனக்கு கிடைக்காதான்னு மண்ணை அள்ளிட்டு துப்புன மண்ணை அள்ளிட்டு போன கோடீஸ்வரம் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? எத்தனை பேர் உண்டு தெரியுமா? அப்போ ஒரு மகான்கள் என்ன தரணுங்கிறத நீங்கள் முதல்ல நினைக்கணும். பகவான் யோகி ராம் சுரத்குமார் ரொம்ப பிடிச்ச பக்தருக்கு ஒரு காலி சிகரெட் பாக்கெட்டை கொடுப்பார். ஒரு காலி சிகரெட் பாக்கெட்டை கொடுப்பார். அவன் அதுக்கப்புறம் பல வீடு கட்டி, மாடி வீடு கட்டி போயிடுவான், அது வேற. ஆனால் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? அன்னை தெரசான்னு ஒரு அம்மா இந்தியாவுக்கு வந்தது. இந்த அம்மா வந்த புதுசில் அதுக்கு 1000 கமிட்மெண்ட் சொல்லி விட்டுருக்காங்க, நீங்கள் இந்தியாவில் போய் இந்தந்த வேலைகளை பண்ணணும்னு. அதில் அந்த அம்மா அங்கே வந்த புதுசில் எல்லா பாவங்களையும் கூப்பிட்டு சட்டை கொடுக்கும், துணி கொடுக்கும், பேண்ட்டு கொடுக்கும், வேட்டி கொடுக்கும், அரிசி கொடுக்கும், கோதம்பு கொடுக்கும், பிஸ்கட்டு கொடுக்கும், பால் கொடுக்கும், பால் பொடி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். 10 வருஷம் கழிச்சு அந்த ஜனங்கள்கிட்ட என்ன மாற்றம் வந்துன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனங்கள் திருப்பி அடுத்து என்ன தருவீங்க, அந்த நிலையில தான் இருந்தாங்க. ஆடி பெருக்காச்சு, அடுத்து சித்திரை ஒன்றுக்கு என்ன தருவீங்க, அடுத்து ஆங்கில வருட பிறப்புக்கு என்ன தருவீங்க, அதில் தான் இருந்தாங்க ஜனங்க. அந்த அன்னை தெரசா ஒரு வாட்டி ஆனந்தமயின்னு ஒரு அம்மா இருந்தது அங்கே. அந்த செயின்ட்டை பார்க்க போனாங்க. இது இப்போ செயின்டாமா கொடுமை. அந்த செயின்ட்டை பார்க்க போனாங்க, ஆனந்தமயியை பார்க்க போனாங்க. அந்த ஆனந்தமயி அம்மா எதையும் கொடுக்க மாட்டாங்க பக்தர்களுக்கு, எதுவும் கொடுக்க மாட்டாங்க, யாரையும் கூப்பிடவும் மாட்டாங்க வாங்கன்னு. ஆனால் அவங்கள சுற்றி ஒரு பெரும் ஜனக்கூட்டம் உட்கார்ந்துருந்தது. அமைதியில் இருந்து நாமத்தை பாடிக்கிட்டே இருந்தது. இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தேகம், இது எப்படி நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம், ஆள் வர மாட்டேங்குது, இன்னும் என்ன தருவான்னு இங்கே எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த அம்மாவை சுற்றி இவ்வளோ பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு அப்படின்னு அந்த அம்மா சந்தேகப்பட்டாங்க. கிரேஸ், ஆரா, பவர். அங்கே அந்த அம்மா எதையும் தரணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்தா போதும், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாம் கிடைக்கும். அங்கே என்னெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் போகிறீங்களோ எல்லாமே கிடைக்கும், போய் இருந்தால் போதும் நீங்கள். ஆனால் இங்கே அப்படியா? அன்னை தெரசாட்ட சட்டை வேணும், நிக்கர் வேணும், பேண்ட் வேணும், சட்டி வேணும், சீலை வேணும். இன்னும் 50 வருஷம் கழிச்சாலும் ஜனங்க அதை தான் எதிர்பார்த்துருப்பாங்க, அடுத்து என்ன தருவீங்க. அப்போ ஒரு மகான்கள்கிட்ட, ஒரு சித்தர்கிட்ட, ஒரு இறை அவதாரத்துக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? என்ன எதிர்பார்க்கணும்? இறைவா, உன்னுடைய கடைக்கண் பார்வை எனக்கு கிடைச்சாலே போதும். நான் தான் எல்லாத்தையும் சொல்வேன். எல்லாரும் என்கிட்ட சொல்லுவான், நான் யோகிராம் சுரத்குமாரை பார்த்துருக்கேன். நீ பார்த்துருக்கடா, அவர் ஒன்றை பார்த்தாரா? நீ பார்த்துருக்க, அவர் ஒன்றை பார்த்தாரா? நானும் அங்கே திருப்பதிக்கு போனேன், 10 மணி நேரம் கியூவில் நின்று போனேன், சாமியை பார்த்தேன். சாமியை நீ பார்த்த, சாமி ஒன்றை பார்த்துதாடா? பைத்தியக்கார பயல். இறைவன் நம்மளை பார்க்கணுங்க. நீங்க இறைவனை பார்த்து என்ன? இறைவன் நம்மளை பார்க்கணும், அதுக்கு நீ என்ன செய்யணும்? அதுதாங்க கேள்வி. நீ இறைவனை பார்க்க என்ன வேணாலும் பண்ணலாம், குட்டிக்கரணம் அடிக்கலாம், உருண்டு கொடுக்கலாம், தலைகளை போகலாம், இங்கெல்லாம் குத்திட்டு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அவன் ஒன்றை பார்க்கணுமே, பார்க்கணும்ல, பார்த்தா தான் நம்ம பிரயோஜனம் உனக்கு. அதான் இங்கே சொல்லுவேன், பகவான் யோகிராம் சுரத்குமாரை பார்த்துருக்கேன். அவர் ஒன்றை பார்த்தாராடா? அப்புறம் என்ன மயிர்கடா பேசுகிறீங்க நீங்கள்லாம்? நீங்கள் ஒரு கல்கண்டும் ஆப்பிளும் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், யார் பண்ணலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், வாங்கிட்டு போங்க. அன்பானவர்களே, ஒரு யோக கூடத்தில்
ஒரு சித்தர் ஆலயத்தில், ஒரு மகான்களுடைய சந்நிதியில், ஒரு பெரிய இறை அவதாரருடைய காலடியில் நீங்கள் எதை எதிர்பார்க்கணும், எதை எதிர்பார்க்க கூடாதுங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த புண்ணிய இடத்துல எதை தந்தாலும் அது ஆசீர்வாதம் தான். எதை தந்தாலும் ஆசீர்வாதம். பகவான் யோகி ராம் சுரத்குமார் கிட்ட சாய்பாபான்னு ஒரு நாய் கிடக்கும், தெரு நாய். அந்த நாய் என்ன பண்ணும், உங்களுக்கு சோதனையான காலம்னா, உங்களை சோதிக்க போகிறாரு பகவான்னா, அந்த நாய் என்ன பண்ணும் தெரியுமா, நேராக பக்கத்தில் இருக்க சாக்கடையில் போய் நல்லா உருண்டுக்கிட்டு சாமிக்கிட்ட வந்துடும், உள்ளே வந்துடும். சாமிக்கிட்ட அது வருதுன்னு யாரும் விரட்டக்கூடாது. அது சாக்கடை எல்லாம் மேலே ஒட்டி கரகருன்னு அது காஞ்சி போய் பொறுக்கு மாதிரி இருக்கும். பகவான் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் வாழைப்பழத்தை பிச்சு கொடுப்பார், பிரசாதமாக கொடுப்பார். எல்லாரும் வாங்கிட்டு அப்படி அழகாக போவாங்க. உனக்கு சோதனை, நீ போச்சில் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த நாயை அப்படி தடவி விடுவார், கையெடுத்து நாயை கையெடுத்து அப்படி தடவி விடுவார். நீ நினைப்ப, ஆஹா ஆஹா ஆஹா, சாக்கடையில் கிடந்துட்டு வந்து நாயை கையெடுத்து தடவுறாரே நினைப்பேன். அதுக்கு அடுத்தது ஒரு திருவிழாவில் பண்ணுவார் பாரு, எல்லாருக்கும் பழத்தை பிச்சு தானே கொடுத்தாரு, உனக்கு தோலை உரிப்பார். அப்படியே அந்த நாயை தடவிக்கிட்டு தோலை உரிப்பார். உனக்கு இங்கே அப்படியே உருகும். ஐயையோ ஐயையோ ஐயையோ. அதை உரித்து அந்த கையாலே அந்த பழத்தை எடுத்து உனக்கு தருவார். எத்தனை பேர் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படி பின்னால் வச்சுட்டு தூர போட்டு போயிருக்காங்க தெரியுமா? தூர போட்டு போனால் அப்படி தான் அட்ரஸ்லாம் போயிட்டான். அதையும் பிரசாதமாக எனக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்குடா கிடைச்சுன்னு உண்டவன் இன்றும் பெரிய லெவலில் இருக்கிறான். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே பூசாரி உங்களுக்கு தட்டில் ஆப்பிளும் வாழைப்பழம் எடுத்து வச்சு தரமாட்டாருங்க. இந்த சரக்கு விலையில் நீங்கள் எல்லோரும் ஒரு பூசாரியாக தான் பார்க்குறீங்க. ஏங்க பூசாரி அவருக்கு அப்படி கொடுக்குறாரு, இவருக்கு இப்படி கொடுக்குறாரு, எனக்கு இப்படி தராரு. இங்கே பூசாரி உங்களுக்கு பூசாரியாக இருந்தால் உங்களுக்கு தருவார். தட்டில் ஏதோ 50-100 போடுவீங்கிறதுக்காக சாமிக்கிட்ட இருக்க வாழைப்பழத்தை ஆப்பிள் பழத்தெல்லாம் பிச்சு பிடிங்கி உங்களுக்கு தந்து விட்டுருவார். தட்டில் தான் போடுவீங்க. இங்கே எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இறைவன் உங்களுக்கு என்ன சித்தத்தை அருள் இருக்கிறாரோ அதை தருவது தான் என்னுடைய கடமை. ஒரு விபூதி நீங்கள் வாங்கிட்டு போனாலும் அதுவும் அவருடைய அருட்கடாட்சம். ஒரு பூவை வாங்கிட்டு போனாலும் அதுவும் அவருடைய அருட்கடாட்சம். ஒரு துளசியை வாங்கிட்டு போனாலும் அதுவும் அவருடைய அருட்பிரசாதம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே காலி காயடப்பா, காலி சூடக டப்பாவை கொடுத்த மாதிரி, காலி முட்டாய் டப்பாவை கொடுத்த மாதிரி, காலி சிகரெட் பேக்கெட்டை கொடுத்தது மாதிரி, இங்கே பகவான் உங்களுக்கு எதை அருளுகிறாரோ அதை பொத்திட்டு வாங்கிட்டு போகணும். அதுதான் நம்முடைய கடமை. அதுதான் நம்முடைய கடமை. நம்ம கொடுக்குறோம், எல்லாரையும் மதித்து கொடுக்குறோம், எல்லாரையும் மதித்து கொடுக்குறோம், வந்தவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறோம், குஞ்சு குருமானம் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். கடைசியாக நம்ம ஏதோ சரி இவங்கெல்லாம் இருக்காங்களே, சரி அவங்களுக்கு எதாவது கொடுக்கலாமான்னு சாமிகிட்ட இருந்து சில்லற காசை எடுத்து கொடுத்தா, பெருசாக வாங்குறவங்க அங்கே போய் உனக்கு என்ன தந்தாரு, உனக்கு என்ன தந்தாரு, உடனே அங்கே வந்து ஆள் பார்த்து கொடுக்காரு. நான் தான் சொன்னேன், பழைய சிவகுமார்னு எங்கேயும் போகலடா, இங்கே தான் இருக்கான். பழைய சிவகுமார்னு எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கான். எனக்கு இன்னும் நீங்கள் காதை பினாயில் விட்டு கழுவுற அளவுக்கு எனக்கு பேச தெரியும். பேசல அதெல்லாம் மறக்கலை. எனக்கு இன்னும் இந்த கை பொள்ளேர்னு போட தெரியும். எனக்கு இன்னும் அதில் வந்த பாவத்தை வேணால் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன இடம்னு நினச்சிருக்கீங்க? ஒரு அம்மா செத்த வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்குது. இப்படியே வீடியோவில் பாருங்கள் தெரியும். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், யாருக்கிட்ட வந்திருக்கோம், எவ்வளோ ஒரு அருள் நிறைய இடத்துல வந்திருக்கிறோம், எவ்வளோ பெரிய அனுக்கிரகத்தை வாங்க வந்திருக்கிறோங்கிற சிறு கட்டுகள உணர்வு கூட இல்லாத ஜனங்களை நாம் பகவான் யோகிராம் சுரத்குமார் முன்னாடி அழைக்கிறதே தவறு இல்லையா? அது பாவம் இல்லையா? பகவானுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்கும். எத்தனை பக்தர்களை சாமி அழகாக வழி அனுப்பிப்பார் தெரியுமா? இந்த பிச்சைக்காரரை இனி நீங்கள் பார்க்க வர வேணாம், அப்பா சொல்கிறாரு, நீங்கள் போகலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஹிஸ்ட்ரி க்ளோஸ். இந்த பிச்சைக்காரரை இனி நீங்கள் பார்க்க வர வேண்டாம், அப்பா சொல்கிறாரு, நீங்கள் போகலாம், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இனஃப், ஸ்டோரி க்ளோஸ்ட். ஐயா மகாராசா, நான் திருப்பி சொல்கிறேன், அவரை புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வீணாக பாவ மூட்டையை வாங்காதீர்கள். உங்களால் சுமக்க முடியாது ராஜா, உங்களால் சுமக்க முடியாது. அதனால நான் கெஞ்சி கேட்குறேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன். அவர் தந்தா, அவர் தரக்கூடிய பாவ மூட்டையை நம்மளால் சுமக்க முடியாது. ஆனால் அவர் தரக்கூடிய அருளை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். தயவு செய்து பகவானை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து
சித்தர்களை, ஞானிகளை, யோகிகளை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே நீங்கள் விபூதியை போல எரித்து சாம்பலாக்கி விட்டு இங்கே வந்தாதான் அவருடைய அருள் நிறைவாக கிடைக்குமே ஒழிய, இத்தகைய எண்ணங்களோடு வரும்போது சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வடிவேல் சொன்ன மாதிரி சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. சத்தியமாக நான் சொல்கிறேன். அது ₹1 இருந்தாலும் அவருடைய அனுக்கிரகம், அவருடைய அருள் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு தம்பி, வாங்காத தம்பி சொன்னார், அதுக்கு என்ன சாமி இருக்கு, எனக்கு கிடைக்கல, அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் தானே கிடைக்கும். எது கிடைச்சாலும் அவருடைய அனுக்கிரகம் தான். இதுக்கு மேலே ஒன்று சொல்லி, இங்கே வந்துட்டு போனதே எனக்கு அனுக்கிரகம் தான் என்னணும். சரி, எல்லாரும் கொடுத்தாங்க, எனக்கு கிடைக்கல. இங்கே வந்தேன் இல்லை, ஆடி பெருக்கணும், இங்கே வந்துட்டு போனேன் இல்லை, அதுவே எனக்கு அனுக்கிரகம் தான். வர வச்சார்ல அவர், என்ன, அதுவே அனுக்கிரகம் தான். திரும்பவும் பழைய கதை ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பகவான் யோகி ராம் சரத்குமாரை பார்க்கறதுக்கு பெரிய 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 ஆட்கள்லாம் வருவாங்க. பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பெரிய பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வந்திருக்காரு. அப்படி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கச்சில ஒரு பாட்டி அம்மா டெய்லி சாமியை பார்க்க வந்துட்டு இப்படி பார்த்து கும்பிட்டுட்டு போவோம். சாமிக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பாட்டு நம்ம பெருசாக ஏதோ பேசிட்டு இந்த அம்மா டெய்லி வந்து சாமி வணக்கம் சாமின்னு சொல்லிட்டு போகுதேன்னு சொல்லி சாமி சொல்லுவார், ஏம்மா இந்த பிச்சைக்காரரை சும்மா வந்து பார்க்க வர வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார். அது சரி சாமின்ட்டு போவோம். ஆனால் திருப்பியும் அடுத்த நாள் வந்து நிற்கும். இது டெய்லி இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் சாமி கேட்டார், ஏம்மா உன்னை தான் நான் சும்மா வர வேண்டான்னு சொல்கிறேன்ல, என்னை பார்க்கறதுக்கு நீ வர வேண்டான்னு சொல்கிறேன்ல, எதுக்கு நீ சும்மா என்ன பார்க்க வர அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களை விட படிப்பறிவில் குறைவான ஞானமே இல்லாத ஒரு பாமர கிழவி. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏன் சாமி நான் உன்னை பார்க்க வரல, நீ என்ன பார்க்கணும்ல, அதுக்கு தான் நான் வரேன். அந்த கிழவி சொல்லிச்சது, சாமி நான் உன்னை பார்க்க வரல, நீ என்ன பார்க்கணுமே, நீ என்ன பார்க்கணும்ல டெய்லி, அதுக்கு தான் நான் வரேன், உன்னை பார்க்கணும். ஆண்டவா, எனக்கு அழுக வரும். இந்த ஞானம் நமக்கு என்னைக்கு வரப்போகுது? இந்த ஞானம் நமக்கு என்னைக்கு வரப்போகுது? அந்த கிழவிக்கு சாமி என்ன பொண்ணையும் பொருளையும் தூக்கி கொடுத்தாரா? அந்த கிழவியினுடைய ஒரே எண்ணம், பகவான் என்னை பார்க்கணும், தினமும் பார்க்கணும், என்னை பார்க்கணும். கிழவிக்கு அதை பார்க்கணும்னு ஆசை இல்லை, பகவான் என்ன தினமும் பார்க்கணும். என்ன அருமையான ஒரு கோடு அது. பார்த்து யோசித்து பாருங்க, ஒரு தத்துவம் பாருங்க. சாமி நான் ஒன்றை பார்க்க வரல, நீ என்ன பார்க்கணுமே. இவங்களுக்கெல்லாம் மோட்சத்தில் இடம்ங்க. அப்போவே சாமி அங்கே ஒரு இடத்த ரிசர்வ் பண்ணிடுவார். இந்த கிழவி வருப்பா அங்கே ஒரு சீட்டு போட்டு வைங்க. ஏங்க இந்த ஞானம் நமக்கு வேணுங்க. அதுதாங்க பக்தி, அதுதான் பக்தி. இது இல்லாமல் நம்ம என்னங்க பக்தி பண்ணி சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லைங்க. சரி, நேரம் ஆகுது. யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு.